இயேசு உன்னை மாற்றுகிறார் விடுதலை ஊழியத்தின் மூலம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்து பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து வருகிறார். தினமும் அநேகர் நம்முடைய இயேசுவை விடுதலை ஸ்தலத்திற்கு வந்து தேவன் கொடுக்கும் விடுதலையையும் சுகத்தையும் பெற்று செல்கிறார்கள். கிட்டபையில கல் இருக்கு, 2 கல் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாய் கவுற மாதிரி கையை வந்து கவுறீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கேன். பூர்வ போகிறது பார்த்துட்டு இருக்கேன். இந்த கட்டளை ஒரு ஆள் பிடிச்சி ஆட்டினா அப்படி இருக்கும், அந்த மாதிரி குழுங்குது. ஏசியூக்கு நான் வந்தப்போ நான் வாங்கின சம்பளத்தோட 3 மடங்கு அதிகமாக வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த 3 கட்டி எப்படி உடஞ்சிச்சு. திடீர்னு கழுத்துல கட்டி வந்து ஆயில் கொடுத்தாங்க. என்னுடைய கண்ணில் இருக்க அந்த இமை வந்து என்னையே அறியாமல் வந்து அது மேலே போயிடும். தனியாக ரூமில் படுத்துட்டு இருப்பேன், சிரிப்பேன், அப்புறம் அழுவ ஆரம்பிச்சிருவேன். என்ன பண்றது, ஏன் இருக்கிறோன்ற ஒரு சூழ்நிலை வரைக்கும் போயாச்சு எனக்கு. எந்த பிசாசு வீட்டுக்குள்ள நடமாடுகிறதோ அந்த வீட்டுக்குள்ள ஒரு மனம் இருக்காது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்காது, பிள்ளைகளோட ஒரு மனம் இருக்காது, அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு எரிச்சல் போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் பிசாசு நடமாடுகிற இடம் மகிமையை இழக்க பண்ணிடுவான். இன்றைக்கு உங்க மகிமை இழந்து போனதுக்கு காரணம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற நடமாடுகிற ஒரு ஆவி. இன்றைக்கு இயேசு விடுதலை கொடுக்க. இந்த வருடத்தில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், வேதத்தில் எதற்கெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்க இருக்கிறோம். அதனால் இன்றைக்கி விசேஷமாக நம்ம இந்த புது வருடத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டிய முக்கியமான காரியங்களை வேத வசனத்திலேருந்து நான் உங்களோடு பேச இருக்கிறேன். இந்த வசனத்தின்படி நம்ம ஜெபிக்கணும். ஏன் அப்படி நான் சொல்லுகிறேன்றால், கர்த்தர் அதை விரும்புகிறார். ஏனென்றால் நம்ம வேதத்தை படித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, வேதத்தில் பார்த்திங்கன்னா பலர் ஜெபம் செய்திருக்கிறார்கள். அவங்க ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். அதை அப்படியே அவர்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அதன்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம்ம வேண்டுதல் செய்யும் பொழுது அவர்களுக்கு செய்த அதே மகிமையின் வல்லமுள்ள கர்த்தர் நமக்கும் செய்து நம்மளை சந்தோஷப்படுத்துவார். அவர் வேதத்தில் அவர்களை சந்தோஷப்படுத்தின அதே ஆண்டவர் தான் இன்றைக்கும் அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். அவர் உங்களுக்கு பதிலை கொடுப்பார், உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அதனால் இன்றைக்கு முதலாக நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வசனம் பாருங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பாருங்களேன், 1:13வது வசனத்தை படிக்கிறேன். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நன்றாக கவனித்து பாருங்கள். ஒரு தூதன் சகரியா என்ற ஒரு தெய்வ மனிதனுக்கு தேவனுடைய ஆலயத்தில் காட்சி அளித்து அவர் சொல்றாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதாம். இதை பார்க்குற என் அன்பு சகோதரனே, அவர் ஏதோ ஒரு வேண்டுதல் பண்ணார், அந்த வேண்டுதல் கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார், ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். அப்படின்னா என்ன, நீங்கள் வேண்டுதல் செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதலை கேட்கிற ஒரு தெய்வமாக இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியில் இருக்கிறார். அவர் உங்கள் வேண்டுதலை கேட்பார். இந்த வேத புஸ்தகத்தில் நீங்கள் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்க, பலருடைய வேண்டுதல்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். நம்ம வேண்டுதல் செய்யணும் என்பது அவருடைய விருப்பம். நம்முடைய தேவைகளை அவரிடத்தில் சொல்லுவது ரொம்ப முக்கியம். நம்முடைய பிரச்சனைகளை அவரிடத்தில் சொல்லணும். நம்ம சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதற்கு வேண்டிய பதிலையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்மளை காண செய்து நம்மையும் நம்ம குடும்பத்தையும் அவர் சந்தோஷப்படுத்துவார். அதனால தான் இந்த நாளில் நம்ம எதற்கெல்லாம் ஜெபிக்கணும், அந்த ஒரு சில 3 காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்களேன், என்னோடு எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம் 20வது வசனம். 17:20 நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பலுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று வேதத்தில் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார்.
நல்லா கவனிச்சு பாருங்க. ஆபிரகாம் என்ற ஒரு மனிதர், அவர் தன்னுடைய மகன் இஸ்மவேலுக்காக ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். என் மகனை நீங்க தான் பார்த்து கொள்ளணும், அவன் சிறு வயது மகன், அவனை பாதுகாத்து அவனை வழி நடத்தி அவனை ஆசீர்வதிக்கணும் என்று அவன் ஜெபம் செய்கிறான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்கிறார். ஜெபத்தை கேட்டு அந்த மகனுடைய வாழ்க்கையில் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அவர் சொல்றாரு, நான் அவனை ஆசீர்வதிப்பேன், அதுக்கப்புறமேட்டு அவனை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணுவேன். எவ்வளோ ஒரு நல்ல வாக்குத்தத்தம் அல்லவா? ஆமா, இந்த தேவன் தான் அந்த தன்னுடைய மகனுக்காக ஆபிரகாம் ஜெபத்தை ஏறெடுத்தார். நீ இதை பார்க்கிற என் அன்பு சகோதரனே, என்னுடைய சகோதரி, என் அன்பு தாய்மார்களே, உங்களுடைய மகனுக்காக, உங்களுடைய மகளுக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். உங்க ஜெபம் கேட்கப்படும். உங்க ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆபிரகாமுடைய மகனுக்கு அற்புதம் செய்த கடவுள் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அதனால தான் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்பொழுது உங்க மகனுடைய வாழ்க்கையில சில மோசமான நிலைமை இருக்கலாம். படிக்கிற மகனாக இருந்தால் அவனுக்கு படிப்பு வராமல், அவன் என்ன சொல்றதுக்கு ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் சரியாக போக முடியாமல் அவன் ஏதோ ஒரு போராட்டத்தில் இருக்கலாம். படிப்பு குறைவில் இருக்கலாம், அல்லது வியாதியோடு இருக்கலாம், இல்லது நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம். ஆனால் நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். உங்கள் ஜெபத்துக்கு கண்டிப்பாக பதில் வரும். உன் பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவனை கர்த்தர் மிகவும் பெருக பண்ணுகிற ஒரு தேவன். இப்போ இருக்கிற சூழ்நிலை மாறும். உன் மகன் ஒரு குடிகாரனா இருக்கலாம், பாவத்தை செய்து கொண்டு இருக்கலாம், வீட்டில் மதிக்காம இருக்கலாம். நீ எதை குறித்து கலங்காதீங்க. இந்த புது வருஷத்துல இன்றைக்கு உன்னுடைய மகனுக்காக நீ ஜெபம் செய், உன் மகளுக்காக நீ ஜெபம் பண்ணு. கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். அந்த ஜெபத்துக்கு பதில் வரும். ஒரு அதிசயம் நடக்கும். நம்முடைய விடுதலை சென்டருக்கு போன வருஷத்துல ஒரு தகப்பனார் தன் குடும்பத்தோடு விடுதலைக்காக வந்திருந்தாங்க. அவங்கள விடுதலைக்குள்ள நம்ம நடத்தணும். அவங்க குடும்பத்துக்கு விரோதமாக போராடின சில மந்திர செய்வினை கட்டிலிருந்துலாம் கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஆனால் அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறான். அந்த மகன் பாருங்க, நல்ல காலேஜ் போய் நல்லா படித்து முடித்து அவன் வேலைக்கு கொஞ்ச நாள் போயிட்டு அதுக்கு பிறகு போகலை. அதன் பிறகு போகாமல் வீட்டில் எப்பொழுதும் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டார். நைட்டு சரி பகலும் சரி நல்லா தூங்கிட்டே இருப்பார், தூங்கி கொண்டே இருப்பார். அவரை நம்முடைய விடுதலை சென்டருக்கு வந்து நாங்களும் ஜெபம் பண்ணி விட்டோம். ஆனால் பாருங்களேன், அவருடைய தூக்கம் சரியா பகல் முழுவதும் தூங்கி கொண்டே இருப்பார். இப்படி பார்த்து கொண்டு இருந்தோம். நாங்களும் ஜெபம் பண்ணி அனுப்புவேன். அப்போ ஒரு நாள் அவங்க தகப்பனார் சொன்னார், ஐயா இவனுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும் சொன்னார். நான் பார்த்தேன், நீங்கள் சொல்கிறபடி நான் அவனுக்கு ஜெபிக்கிறேன், ஆனால் அதை விட நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா அப்படின்னு. என்ன சொல்லுங்க பிரதர்? ஆபிரகாம் இஸ்மவேலுக்கு தன் மகனுக்காக ஜெபம் பண்ணினார். நீங்களும் உங்கள் மகனுக்காக கொஞ்சம் ஜெபிங்க. உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். தகப்பனுடைய ஜெபம் கேட்கப்படும். தகப்பன் ஜெபித்தால் அதுக்கு பதில் வரும். ஏனென்றால் பைபிள் அப்படி நடந்திருக்கிறது. நீங்கள் ஜெபிங்க என்று சொன்னேன், அதன்படி அவர் ஜெபித்தார். அவங்க மகனுக்கு ஒரு வேலை கிடைத்து இப்பொழுது ஆசீர்வாதமா நல்ல சம்பளத்தோடு நல்ல ஒரு ஐடி கம்பெனி வேலைக்கு போய் கொண்டு இருக்கிறார். திரும்ப அவர் சனி ஞாயிறுலாம் நம்முடைய ஊழியத்தில் வந்து அவர் ஊழியம் செய்கிறார். எவ்வளோ ஒரு அன்புள்ள ஒரு ஆண்டவர் பாருங்க. அவங்க தகப்பனார் தன் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். இதே போல் உங்கள் தேவன் உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார். ஒரு அற்புதம் நடக்கும், நீங்க கலங்காதீங்க. சரி, ரெண்டாவது காரியம் எதற்காக ஜெபிக்கணும்? ஆதியாகமும் எழுதின புஸ்தகத்துல 25வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 21வது வசனம், மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காளை கர்ப்பம் தரித்தாள். நல்லா கவனித்து பாருங்க. ரெண்டாவது ஜெபம் என்ன தெரியுமா? ஒரு குடும்பத்துல மனைவிமார்களுக்காக ஜெபிக்கணும், கணவர் மனைவிக்காக ஜெபிக்கணும், மனைவி கணவனுக்காக ஜெபிக்கணும். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஈசாக் என்ற ஒரு மனிதன், அவங்க அப்பா வந்து ஆண்டவருக்கு சிநேகிதன், ஆண்டவர் அவனோடு முகமுகமாக பேசின ஒரு மனிதன். அந்த ஆபிரகாம் நல்ல தொழிலில் பெரிய ஆளாக இருந்தாலும்
கர்த்தரை கனம் பண்ணுவதிலும் கர்த்தருடைய தூதர்களை கனம் பண்ணுவதிலும், அது மாத்திரமல்ல கர்த்தருடைய ஊழியக்காரங்களை கனம் பண்ணுவதிலும் மிக முக்கியமான பங்கு வகித்த ஒரு தேவ மனிதர். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனுக்கு பல வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்தார். உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், பூமியின் தூளை போல, கடற்கரை மணலை போல, வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன், எல்லா வாக்குத்தத்தங்களையும் கொடுத்திருந்தார். ஆனால் நல்லா கவனிங்க, அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்ற ஈசாக்கு தன் தகப்பன் சொன்ன எல்லா காரியங்களும் கீழ்ப்படிந்த மகன். அவன் குடும்பத்தில் ஒரு குறை. என்ன குறை? அவங்களுடைய மனைவி ரெபெக்காளுக்கு குழந்தை இல்லை. திருமணமாகி 20 வருடமாகிவிட்டது, நடக்கலை. உடனே அவன் பாருங்களேன், அவன் எப்படி ஜெபிக்கிறான் பாருங்க. மலடியார்ந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில் ஒருவேளை மலடியா இருக்கலாம், ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாத சூழ்நிலை மனைவிக்கு இருக்கலாம், குழந்தைக்கு வேண்டிய சூழ்நிலைகள், ஒருவேளை உங்கள் கணவருக்கு பலவீனங்கள் இருக்கலாம், அல்லது உங்க குடும்பத்தில் யாரோ ஒருவருக்குள்ள ஏதோ ஒரு போராட்டங்கள் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம், எதை செஞ்சாலும் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் கணவருக்காக நீங்கள் ஜெபிக்கணும். கணவர்மார் உன் மனைவிக்காக ஜெபிக்கணும். ஏனென்றால் அப்படி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கர்த்தர் கொடுக்கிறார். முதல் மகன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். பெற்றோர் தன்னுடைய, அதாவது பெற்றோர் கணவனும் மனைவிக்கும் மாத்தி மாத்தி நம்ம ஜெபிக்கணும். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க, கர்த்தர் மாற்றத்தை கொடுப்பார். ஒன்றுமில்லாத அந்த ரெபெக்காள் ஒரு மலடி என்னப்பட்ட எல்லா காரியம், ஒரு காரியத்தில் அவன் மலடியா இருக்கிறான். அவன் ஜெபித்த ஜெபம் கர்த்தரை நோக்கி பண்ண வேண்டுதல். என்ன நடந்தது? பெரிய விடுதலை, அற்புதத்தை கர்த்தர் செய்தார். இன்றைக்கு உங்கள் கணவருடைய வாழ்க்கையில எல்லாம் சரியா இருக்கிறது, ஆனா ஏதோ ஒரு தீய பழக்கம் அவரை பிடித்து ஆட்டி படைக்கிறது. இன்றைக்கு நீ வேண்டுதல் ஏறெடுக்கும் பொழுது அவரை விட்டு அந்த அசுத்த கிரியைகள் புறப்பட்டு போகும். எல்லா பழைய கிரியைகள், வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகும். அப்படிப்பட்ட கர்த்தருடைய மகிமை உன் வீட்டு மேல் இறங்கி இன்னைக்கு வர ஆரம்பிக்கும். எல்லா தடைகளும் கர்த்தர் உடைப்பார். அவருடைய மகிமை வெளிப்படும் இந்த நேரத்தில். அதனாலதான் நீங்கள் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் பண்ணணும். கடைசியாக ஒன்று நான் சொல்லி நான் ஜெபிக்க இருக்கிறேன். என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது வாசிக்கலாம். 1 நாளாகமும் 4வது அதிகாரம், அதாவது 10வது வசனம். 1 நாளாகமும் 4வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்களேன், அவன் ஜெபித்த ஒரு ஜெபம், யாபேசுடைய ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி ஜெபம் பண்ணினார் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் என்று ஜெபம் பண்ணுகிறான். 2வது ஒரு ஜெபம் பண்ணுகிறான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆபிரகாம் தன் மகனுக்காக ஜெபம் பண்ணினார். அந்த மகனுக்கு ஜெபித்ததை கர்த்தர் கேட்டு வாக்குத்தத்தம் கொடுத்து அவனை ஆசீர்வதித்து கர்த்தர் பெருக பண்ணி இன்னைக்கு இந்த பூமியில இருக்கிறார்கள். அதனாலதான் நீங்க பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு 2, அதாவது 1 ஈசாக்கு ஆவிக்குரிய சந்ததி, இன்னொன்று மாம்சமான ஒரு சந்ததி இஸ்மவேல் என்று சொல்லப்படும். எல்லாம் நீங்க இஸ்ராயேலுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு அந்த ஜெபம் வல்லமுள்ளதாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. 2வது ஈசாக்கு கர்த்தர் தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணினான். ஆண்டவர் 2 பிள்ளைகளை கொடுத்தார். அதுதான் யாக்கோபின் சந்ததியும் அதே போல ஏசாவுடைய சந்ததி. இதை பார்க்கிறேன் என் அன்பு சகோதரனே, எந்த காரியத்துக்கு ஜெபிக்கணும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில நீ எதற்காக ஜெபிக்கணும் மறந்துடாதே. உன் பிள்ளைக்காக ஜெபிக்கிறதை மறந்து விடாதே. உன்னுடைய மனைவிக்காக, உன் கணவருக்காக ஜெபிக்கிறதை மறந்து விடாதே. கடைசியாக இந்த வருஷத்துல நீ தொடக்கத்தில் இந்த ஜெபங்களை செய்யும் பொழுது கர்த்தர் மகிமையானவைகளை உங்கள் வாழ்க்கையில செய்வார். 3வது நம்ம ஜெபிக்கிற காரியம் என்ன தெரியுமா? யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லுகிறான். யாபேசுக்கு என்ன அர்த்தம் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்களேன். யாபேஸ் தன் சகோதர பார்க்கிலும் கனம் பெற்றவனா இருந்தான்.
அந்த காலத்தில் கனம் பெற்றவன என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவன், பல நிலங்களை வைத்திருக்கிறவன், நல்ல ஆசீர்வாதத்தில் உயர்ந்த நிலைமையில இருக்கிறவன் தான் இந்த யாபேஸ். அவன் தாய் பெற்றெடுக்கும் போது என்ன சொன்னா தெரியுமா? அதாவது பாருங்களேன், நல்லா அதுல எழுதி இருக்கும். யாபேஸ் தான் சொல்லிட்டு பாருங்க, அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். அந்த தாய் அவனுக்கு துக்கம் என்று பெயர் வைத்திருக்கிறார். ஆனா என்ன நடந்தது என்ன தெரியுமா? என்ன துக்கம், நான் ஏதோ ஒரு அந்த அம்மாவுக்கு சம்பவித்திருக்கிறது. இவன் பிறந்த போது ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அது என்ன என்பது வேதம் மறைமுகமாய் வைத்திருக்கிறது. ஆனா நான் ஒன்று சொல்றேன், நீங்கள் பிறப்பு உங்களுக்கு துக்கம் எதுவா இருந்தாலும் ஆனா அதை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார். உங்க வீட்டில் உங்க கணவரா இருக்கட்டும், உங்க மனைவியா இருக்க, ஏதோ ஒரு சாபத்தின் வல்லமை உங்க கணவர் மேல இருக்கலாம், இல்ல மனைவி மேல இருக்கலாம். அந்த சாபத்தின் வல்லமை அப்படியே தொடர்ந்து பிள்ளைகள் மேல இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், எந்த காரியத்தில் நீங்க துக்கத்தோடு இருக்கிறீங்களோ அந்த காரிய துக்கத்தை சந்தோஷமாக கர்த்தர் மாற பண்ணுவார். ஏன்? நம் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர். அவன் கேட்கிறான், இந்த வருஷத்துல ஆண்டவர் என் இன்னும் ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க கேட்கிறான். கர்த்தர் என்ன செய்கிறார்? அவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அதே போல தீங்கு என்ன துக்கப்படுத்தாதபடி இந்த உலகத்துல நம்ம ஆசீர்வாதமா உயர்ந்த இடத்துக்கு வரவிடாதபடி பொல்லாத மனுஷர்கள் இருக்காங்க, எரிச்சொல்ல மனிதர்கள் இருக்காங்க. உங்க குடும்பங்களை அழிக்கும்படி தீய வல்லமைகள், மந்திரம் செய்கிறவங்க, பில்லி சூனியம் பண்றவங்க இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. இப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துருக்கோம். இது தொல்லை இல்லாம அடுத்த தொல்லை தான் சாத்தானுடைய தொல்லை. நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாத சாத்தான் நம்ம மேல ஒரு எரிச்சலோடு பார்த்துட்டு இருக்கிறான். இதெல்லா கிரியைகளையும் கர்த்தர் விலக்கி காத்தருளுவார். யாபேசுக்கு செய்தவர் உங்களுக்கு செய்வார். அதனால தான் இந்த வருஷ தொடக்கத்தில் இந்த 3 காரியங்களை கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்கணும். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன்.